நம்ம வாழ்க்கையில பெர்ஃபெக்டான பகுதிகள், நம்ம வாழ்க்கையில எல்லாம் சீரும் சிறப்புமாக நேர்த்தியா இருக்கிற பகுதிகளை வைத்துதான் கர்த்தர் நன்மையானதை கொண்டு வருவாருன்னு நீங்க நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு உபத்திரவத்தையும், ஒவ்வொரு பாடையும் கர்த்தர் தன் கையில இருந்து கொடுக்கிறார் அப்படின்னா அதையே ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணுவார்னா மாற்றி அமைச்சிருவாரு. நம்முடைய உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், நம்ம வேதனைகளை அவர் கை பற்றுச்சுன்னா போதும், அந்த வேதனையவே தேவன் சிறப்பான ஒரு முடிவுக்கு நேராய் நடத்தி செல்ல தேவன் வல்லவர். நம்முடைய தவறுகள், நம்ம வாழ்க்கையில வருகிற தாறுமாறுகள் கூட அவர் கை பட்டுச்சுன்னா அதை மிக நேர்த்தியாக சிறப்பா மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார், நம்மை சந்திக்கும்படி அதை முன்னால கொண்டு வர்றார். ஏன் தெரியுமா? அந்த உபத்திரவமே தேவனுடைய அன்பிற்கு நம்மை திரும்ப பண்ண தேவன் அதை பயன்படுத்துகிறார். உபத்திரவம் ஏன் நல்லது தெரியுமாங்க? இந்த உபத்திரவம் தான் நான் தேவனிடம் திரும்பி வருவதற்கு அது எனக்கு நன்மையாக மாறுகிறது. தேவனிடம் திரும்பிடதான் உபத்திரவம் நல்லது.